ஹலோ தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெரிட்டில் வர டெய்லர் மாடல். நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெரிட்டில் வர டெய்லர் மாடல் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டெய்லரிங் ப்ளஸ் வீட்டில் இருந்து தைக்கிறது ப்ளஸ் வெளியே ப்ளவுஸ் வாங்கி அடிக்கிறது ப்ளஸ் டெய்லரிங் ஷாப்புக்குமே நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது ஃபுல்லாக வந்து 2 ஸ்டாண்ட் வெரைட்டி வருது. ஒன்று வந்து மெட்டல் ஸ்டாண்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஸ்டாண்ட் வருது. 2 மாடலுமே எப்போயுமே நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ரிவர்ஸ் அடிச்சுக்கலாம், ஸ்டிச் லென்த்து நீட்டாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இது வந்து லுக்கில் இருந்து குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இதோட த்ரெட்டிங் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். போட்டு கிராஸ் பண்ணி 3வது ஹோல்ஸில் போட்டுருக்கேன். எடுத்துகிட்டு இந்த டென்ஷன் டிஸ்க் இருக்குது பார்த்தியா, சென்ட்ரு டிஸ்க்கு, அந்த 2 பிளைட்டில் டிஸ்கோட கேப்பில் பிளைட் போட்டு எடுத்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கு பார்த்தியா, டென்ஷன் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் ஸ்ப்ரிங்கும் அப்படி கரெக்டாக போட்டு லாக் பண்ணி எடுத்து விட்டுட்டு இந்த கைடு ஒன்று இருக்கும், த்ரெட் கைடு, அதை லாக் பண்ணி எடுத்துகிட்டு வீல் சுற்றினாக்கா அந்த டேக்கப் லேவர் மேலே வரும். டேக்கப் லேவரில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போட்டுருக்கோம். இந்த டேக்கப் லெஃப்ட் சைடு எடுத்ததுக்கப்புறம் இந்த சின்ன த்ரெட் கைடில் இப்படி உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டுனா வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஊசிக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஊசிக்கு போட்டுருக்கேன். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஊசிக்கு போட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ஊசிக்கு போட்டு பாபின் கரெக்டாக லாக் பண்ணி எடுத்து பாபினில் கை வைக்கக்கூடாது. பாபின் கேஸில் கை வச்சுட்டு கரெக்டாக அந்த கேப்பில் நூல் எடுத்துவிட்டு இழுத்து வரும். கரெக்டாக இருக்கா அதுக்கப்புறம் கரெக்டாக பாபின் சண்டையில் லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணால் சவுண்டு வரும். லாக் பண்ணால் கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வச்சுனாக்கா ஓகே லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வீலை சுற்றி நூலில் ஒரு சைடு பிடிச்சி எடுத்துட்டீங்கன்னாக்கா நூல் வெளியே வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் குட்டோட சென்டர் கேப்லேயே 2 நூலுமே வெளியே இழுத்து விட்டணும். இழுத்து விட்டுட்டா ஒரு துணியை வச்சுட்டு இறக்கி விட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாக் அடிக்கணுனாக்கா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அடிச்சுனாக்கா துணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் இன்னும் டயல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாயிண்ட் சின்னது பெருசாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு அதிகபட்சம் 5 mm வரைக்கும் பாயிண்ட் இருக்கும். நமக்கு நார்மல் பாயிண்ட்டு 2.5 நார்மலாக வச்சுருந்தா 2.5 நார்மலாக இருக்கும். அதில் வச்சுட்டு ரன் பண்ணிட்டீங்கன்னாக்கா நார்மலாக இருக்கும். பெரிய பாயிண்ட் தேவைனாக்கா பெரிய பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த மிஷினில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டருமே ஃபிட் பண்ணிக்கலாம். மோட்டருமே நீங்கள் அடிஷ்னலாக வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் அது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இன்னுமே ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.